ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கான இந்த நாளை நன்றியோடு நினைத்து சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை நான் பகிர்ந்தளிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நாட்டின் சுதந்திரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்வின் சுதந்திரத்தை நாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 78வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. சுதந்திர இந்திய நாட்டின் இந்திய குடிமகனாக, இந்திய கிறிஸ்தவனாக, இந்திய கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காய் நாம் நம்முடைய தேவனுக்கு நன்றி கூற வேண்டும். பரலோகம் நம்முடைய சொந்த வீடு, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர், என் தாய்நாட்டை நான் மனமாற நேசிக்கிறேன் என்ற சிந்தனையில் நாம் ஒவ்வொருவரும் பலப்படுவதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி செய்து கொள்வோம். சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் இன்னும் மேலான ஆசீர்வாதங்களையும் தேசத்தின் நன்மைகளையும் நாம் அனுபவிக்க, இந்த தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனும் வளமான வாழ்வு வாழ, வளமான என்று சொல்லுகின்ற பொழுது விடுதலை வாழ்வு பெற்று வாழ, சுதந்திரமாய் தாங்கள் சுவாசிக்க, சுதந்திரமாய் ஜீவிக்க, சுதந்திரமாய் ஆராதிக்க ஆண்டவர் அருள் புரியும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இந்திய தேசத்தின் கடைகோடி மக்களுக்காகவும் செபிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சுதந்திர தினத்தை ஆசரிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திரமானவர்களாக இருக்கிறோமா என்பதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதாக வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த முழு கலாத்திய நிருபமுமே விடுதலை குறித்ததான ஒரு காரியமாக பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவில் விடுதலை என்றால் நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, அதுதான் அதனுடைய உள்ளான அர்த்தம். நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், எரிச்சலுக்கு அடிமையாக இருந்தேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது அவைகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் இப்போ ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் இப்பொழுது ஆண்டவருக்கு அடிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய அடிமையாக இருக்கிறாயா? இந்த சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறதோ? பாவத்திலே நீ அடிமைப்பட்டவனாக இருக்கிறாயோ? ஆண்டவர் மரத்திலே உனக்காக எனக்காக தூக்கப்பட்டாரே, கர்த்தருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தினார் அல்லவா? நீங்களும் நானும் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமா? நான் இந்த நாளிலே உங்களோடு விடுதலை குறித்த 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், விடுதலை என்பது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்வு என்பதை வெளிப்படுத்துகிறது. விடுதலை வாழ்வு என்பது தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்வு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதற்காக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் தனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக்க தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அதை செய்தார். அப்படியானால் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்பதாக குறிப்பிடுகிறார். தனக்கு கொடுத்த பிதாவின் செயலை நிறைவேற்றுவதற்காக அவர் செல்லுகின்றதற்கு முன்பாக அங்கு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கின்றதான வேளையில் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? என் பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்பதாகத்தானே இருந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, விடுதலை வாழ்வு என்பது தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வு. இனி என் சித்தம் அல்ல, என்னுடைய இஷ்டம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதுதான் விடுதலை வாழ்வு. இரண்டாவதாக, விடுதலை வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்வு. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற வாழ்வை தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் விடுதலை பெற்ற தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கை அவரிடத்தில் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே அங்கே சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாமாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். இது உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல, உள்ளான உண்மையான ஒரு காரியமாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டுவிட்டேன். எதற்காக? கிறிஸ்துவோடு வாழும்படியாக. ஆம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அதாவது தேவனுக்கென்று கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை போல நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அந்த அனுபவத்தை அறிக்கையாக மற்றவர்களுக்கு முன்பாக சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறேன். மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் பிள்ளைகளோடும் உள்ள உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. விடுதலை வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் பிள்ளைகளோடும் உள்ள உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவோடு உறவு, கிறிஸ்தவ பிள்ளைகளோடு உள்ள உறவு, அதாவது தேவனுடைய குடும்பத்தின் உறவு. இன்று நீங்களும் நானும் தேவனுடைய உறவு உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அவரில் வேர் பற்றினவர்களாக நாம் இருக்கிறோமா? நீங்களும் நானும் தேவனோடு உறவு உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு உறவு என்று சொல்லுகின்ற பொழுது விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. உலக நினைவு ஆண்டு கொண்டிருந்தது, அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் பிரிக்கப்பட்டு இப்பொழுது தேவாதி தேவனே நீர் எங்களை ஆண்டு கொள்ளுகிறீர் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோமா? அதுதான் விடுதலை உள்ள ஒரு வாழ்வு என்று பார்க்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரோடு நான் நல்ல நேரான சீரிய உறவிலே நான் காணப்படுகிறேன். அவரோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அவருக்கு தூரமாக இருந்தவன் இப்பொழுது அவருடைய காணியாட்சிக்குள்ளாக நான் வந்துவிட்டேன். அவருடைய பராமரிப்புக்கு நான் வந்துவிட்டேன். இந்த உறவு என்னிலே இருக்கிறதா? அவரோடு நிலைத்திருக்கிறேன், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பழைய கட்டுகள், நாள் பார்ப்பது, மாதங்கள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, குறி கேட்பது, சோசியம் கேட்பது, இவ்விதமான உலக வழிபாடுகளுக்குள்ளாக இருந்த நான் இன்று விடுவிக்கப்பட்டவனாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் கட்டுகிறேன். அதுதான் விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு. நம்முடைய மாம்சத்தின் பிரகாரமாக அல்ல, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நான் செயல்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு உறவு கொண்டிருக்கிறேன் என்னை நீ கூற முடியுமா? ஆண்டவரே, என் வீட்டார் அனைவரோடும் உறவிலே இருக்கிறேன், அண்டை வீட்டாரோடு நான் உறவிலே இருக்கிறேன் என்று உன்னால் கூற முடியுமா? மீட்புக்காக வந்த ஆண்டவர் தன்னுடைய உறவை, அப்பா மகன் உறவை ஒரு காலம் அவர் பிரிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அப்பா என்று அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அப்பா, ஆம், அது ஒரு அன்பின் உறவு. இந்த உறவுக்குள்ளாக நான் இருக்கிறேனா? அது மாத்திரமல்ல, பிதாவே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உறவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்று என்னுடைய உலக பிரகாரமான தாய் தகப்பின் மீது காணப்படுகிற என் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறதா? அன்பின் அழைப்பை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் கிருபை கொடுக்கிறாரே, பிறருக்கு இந்த அன்பை வெளிப்படுத்துகிறேனா? என் பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, என் தெருவில் வசிப்பவர்களுக்கு, என்னை மோசமாய் பேசி எனக்கு தீங்கிழைக்கிறவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விடுதலையின் வெளிப்பாடாக இருக்கிறதா? அவரிடத்தில் நல்லுறவும் நட்பும் நான் வைத்திருக்கின்றேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு, அந்த விடுதலை வாழ்வை நாம் பெற்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவர்கள். இசைந்து வாழுகின்ற வாழ்வு விடுதலை வாழ்வு, தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு.
விடுதலை வாழ்வு என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. விடுதலை வாழ்வு என்பது கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் பிள்ளைகளோடும் நல்லுறவு கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி நான் விடுதலை பெற்ற கிறிஸ்தவன், நான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட கிறிஸ்தவன், இந்த இந்திய தேசத்திலே என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், இந்த தேசம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேசம், இந்த தேசத்தின் மக்கள் நான் பெற்றிருக்கிற விடுதலை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு அறிந்திராதோர் அறிந்திட ஜெபிப்போம், கொடுப்போம், உழைப்போம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவாராக. கிருபை நிறைந்த தகப்பனே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 78 ஆண்டுகளாக தேவரீர் இந்த சுதந்திர இந்தியாவிலே நாங்கள் வாழுகின்ற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா, தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய்யான விடுதலை வாழ்வை பெற்றவர்களாக, அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே பலவிதமான பாவ வாழ்க்கை, இவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே எங்களுடைய தேசம் பூரண விடுதலை பெற்ற ஒரு தேசமாய் காணப்பட ஆண்டவர் எங்களை கிருபை செய்வீராக. எங்களுடைய நாட்டின் தலைவர்கள், எங்கள் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், அவர்களோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொரு முக்கியஸ்தர்களையும் தேவன் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.